பாருவை வர வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இறங்கி போகிறாங்க பாருங்கள். கார்ப்பரேட்டு விஜய் டிவி ஏன் நம்பர் 1 இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? இறங்கி 3 தடவை 4 தடவை அடித்து எண்டமல்லேருந்து பேச வச்சு, விஜய் சேதுபதி பேசி, அந்த டீமில் அன்பு கரசின்னு ஒருத்தி இருக்கார்ல அவள் பேசி, ஒரு டிஆர்பி பிச்சை போடு பார்வதி, இவ்வளோ தூரம் வந்துட்டேன், நீ தான் ஷோ, நாங்கள் தெரியாமல் ரெட் கார்டு கொடுத்துட்டோம். ஸோ ஆனால் பார்வதி சொல்லிடுச்சு 10 நிமிஷம் தான் இருப்பேன், வருவேன், வந்து பார்த்துட்டு போவேன், கண்டிஷன் ஓகே இல்லைனா அங்கே வந்தால் கூட நான் வெளியே போயிடுவேன்ருச்சு. ஆனால் மேஜிக்காக இருக்க போதுங்க, பாரு வர்றது தான் மேஜிக்கு. பாரு கமருதீன் ஆல்ரெடி வந்துட்டான். ஸோ அது டெலிகாஸ்ட் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும். இன்னும் பார்வதி இன்றைக்கு தான் எல்லா மக்களும் டைட்டில் வின்னர் வாங்கலாம் பார்க்கல, பார்வதி எப்போ வருவா அதை சொல்லு, அப்படி தான். இப்போ வினோத்தெல்லாம் மறந்துட்டாங்க. ஆனால் கானா வினோத் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏதோ பண்ணியிருக்காரு, பாட்டு பாடியிருக்காப்புல, வேறு லெவலில். அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சீசன் வந்து எந்த சீசன் தெரில, வேறு லெவலில் இவர் வந்து ஒரு பாட்டு அந்த சீசனை கலாய்ச்சி ஒன்று பாடியிருந்தார். ஸோ அதுலேருந்து தான் கானா வினோத்தே ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ் ஆனார். கிட்டத்தட்ட 5 மில்லியனா 100 மில்லியன் வியூஸ்ன்னு நினைக்கிறது, 50 மில்லியனா 100 மில்லியனான்னு தெரில, அந்தளவுக்கு போணுச்சு. அது வேறு லெவலில் போணுச்சுல. அதே மாதிரி இந்த சீசனில் இவரும் இருக்கார், இவரே பாடியிருக்காரு, இவரே எழுதி இவரே பாடியிருக்காரு. அது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஷோ வரும்போது நமக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். என்னங்க வினோத்திட்ட என்ன, அவர் வந்து ஒரு என்டர்டெய்னரு, மற்றபடி வந்து அவருக்கு வந்து கேம் நாலேஜ்லாம் கிடையாது, சுத்தமாக கிடையாது, ஜீரோ கேம் நாலேஜ் கிடையாது. ஆனால் அவன் திருட்டு வேலை பார்க்குறான்னு தெரியும், அதை கண்டுபிடிச்சிருவார். அப்புறம் கத்துவார் போய் புள்ளிப்பே அப்படிம்பாரு. மற்றபடி பொட்டி எடுத்துகிட்டு வந்துட்டார் பாருங்க, பதறி போய். ஒரு நல்ல கேமரா தான் எடுத்துகிட்டு வந்துருப்பாரா, பதறி போய் விஜய் டிவி ஏதாச்சும் வேலையை பார்த்துருவாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டார். ஆனால் அவர் பண்ண பிளண்டட் என்னென்னா, பாரு வந்து வெளியில் போகும்போது, ரெட் கார்டு வாங்கி வெளியில் போகும்போது, அவர் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு கமருதீன்கிட்ட வந்து, நீ கல்யாணம் பண்ணினா வாழ்க்கை அழிஞ்சிரும், அவனால தான் நீ அழிஞ்ச. எங்கே அழிஞ்சா? கமருதீனுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ்ரா? இப்போ திரும்ப ரீஎன்ட்ரியில் என்ன மாதிரிலாம் வைப்ஸ் இருக்குது. ஸோ அதை பேசுனது தானே பாருவை பற்றி கேவலமாக. ஏன்னா பாரு மேலே வெஞ்சன்ஸு, நாள் சண்டை போட்டது, அடிக்கடி வந்து பாரு மேலே இன்டெரக்டாக வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டே இருப்பார், ஆனால் கூடவே இருப்பார். ஆனால் பாருவே வந்து நீ டைட்டில் வினர் ஆகணுன்னு, நீ இங்கே நிற்ப நான் இங்கே நிற்பேன்னு சொன்னிச்சு. அதெல்லாம் மறந்துட்டு வன்மத்தை கக்குனார், அது மட்டும்தான். அந்த வன்மம் தான் அவருக்கு ஒழிய மற்றபடி என்டர்டெய்னருங்க. நேற்று கூட வந்து ஒரு சாங்கு பாடினார் பாருங்க பிக் பாஸை பற்றி, கடைசியில் எல்லோரும் கிளம்புறதுக்கு முன்னாடி, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் ரசிக்கிறோம் தான். நல்ல என்டர்டெய்னர், நல்லா பாட்டு பாடுறாரு. என்னென்னா சில டைமில் வந்து உருவ கேலிகள் செய்கிறது, ஸோ ஒரு மாதிரி பர்சனலாக பேசிக்கிட்டு இது மாதிரி இருக்கிறது. சாண்டி, கவின் இவங்கெல்லாம் பண்ண மாதிரிலாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, தர்ஷனு, முக்குன்னு அந்த மாதிரி பண்ணியிருக்கணும். அதுதான் என்டர்டெயின்மெண்ட்டு. ராஜு கூட நல்லா பண்ணான். ஸோ என்டர்டெயின்மெண்ட் அது. அவங்களாம் கேம் ஆடலை, ராஜுலாம் கேம் ஆடலை. ஆனால் டைட்டில் வினர் எப்படி ஆனான்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டு, ரசிச்சுக்கிட்டே இருந்தோம், மறந்துட்டோம். அப்படியே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணான்னா அப்படி இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான் இந்த ஸ்டேஜில். வாட்டர் மில்லனுக்கு ஒரு பக்கம் ஒரு பாட்டை போட்டு பெர்ஃபார்மன்ஸு, இந்த பக்கம் வந்து கானா வினோத்துக்கு ஒரு பெரிய ஒரு மேடை கிடச்சிருக்கு பாருங்க. லைம்லைட் வந்து பயங்கரமாக இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கனால லைம்லைட் அதிகமாக இருக்குது. ஆனால் பாரு அளவுக்குலாம் வந்து அந்த ஹைப் இல்லை பாருங்கள். வினோத்துக்கு அந்த பொட்டி எடுத்தோடனே மக்கள்லாம் அழுதோம், சிரித்தோம், பண்ணோம், ஒரு மாதிரி கொண்டாடினோம் வினோத்தை. ஆனால் இப்போ ஹைப்பு குறைஞ்சிச்சு பார்த்தீங்களா. ஆனால் பாரு பாருங்கள், எப்போ வருவான்னு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அதுதான் பாரு தான் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. மற்றபடி இது ஒரு மிக்சர் பாக்ஸ் தான். பாரு இல்லைன்னா இது மிக்சர் பாஸ் தமிழ் சீசன் 9, பாரு இருந்தால் இது பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 உங்களுக்காக. வேறு லெவல். பாரு வரட்டும். என்னங்க ஆளை காணும், வரமாட்டாள, செட்டில் இருந்து மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இருக்காளா, வேறு லெவலில் தலைவி. வெயிட் பண்ணுவோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.